ஓம் ஸ்ரீ பகவதி அம்மன். இந்த பகவதி அம்மன் அருளை வச்சு உங்கள் குலதெய்வ வழிபாடு, நீங்கள் இந்து சாமியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அல்லா சாமியாக இருந்தாலும் சரி, இயேசுனார் சாமியாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்ப வசதிக்கு தகுந்த மாதிரி இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணுமெல்லாம் கிடையாது. எதுவுமே தேவையில்லை. காலையில் 4 மணிக்கு எந்திரிங்க. எந்திரிச்சோன்னா தூய்மையான நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே தூய்மையான இடத்துல உட்காந்து ஒரு பத்தியாக இருந்தாலும் ஒரு சூடக்குச்சி கட்டியாக இருந்தாலும் எடுத்து அந்த தீபத்தை ஏற்றி மனசில் நினச்சி நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டுருந்தாலும் உங்களுக்கு பரம்பரை குலதெய்வம் எதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை மனசில் 4 மணிக்கு வேண்டணும். வேண்டினால் அவர் முன்னாடி வருவார். ஆமனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அம்மையாக இருந்தாலும் ஐயனாக இருந்தாலும் முன்னாடி வருவாங்க. அன்றைக்கி எந்த குறையும் உங்களுக்கு இருக்காது. தெய்வத்தை நம்ம தான் வர வைக்கணும். திரும்ப தெய்வம் நம்மளை கண்ணு காட்டும். நம்ம கிளம்பி போகும்போது 1008 சோதனை வச்சிடும் முன்னாடி. அதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். தெரியுதுண்ணே? இப்போ 1 லட்ச ரூபா இருக்குது, நம்ம காசு இருக்குது, அதை வாங்க விடாமல் 1008 தடங்கள் வரும். சண்டை போட்டு போய் வாங்கிடுவீங்கள. அது மாதிரி நம்ம கடவுளை வீட்டுக்குள்ளே நிம்மதியாக உட்காந்து வேண்டணும். அந்த டைம் விட்டுட்டிங்களா 7 மணிக்கு அதேமாரி பிரகாசமாக குளிச்சுட்டு அதேமாரி வீட்டுக்குள்ளே தூய்மையான இடத்துல உட்காந்து ஒரு பத்தி குச்சி சூடத்தை எடுத்து முன்னாடி வச்சு எரிய விட்டு சாமி வேண்டுங்க. அது மத்தியானம் சாப்பாட்டு டயத்துக்கு முன்னாடி 12 மணிக்கு ஒரு தடவை வேண்டுங்க. சாயந்தரம் 3 மணிக்கு ஒரு தடவை வேண்டுங்க. நைட்டு தூங்க போகிற டயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் வேண்டுங்க. 9 மணிக்கு மேலே 5 நிமிஷம் வேண்டுங்க. எந்த டைம் வேண்டுனாலும் 5 நிமிஷம் பரிபூர்ணமாக இருக்கணும். இருந்தால் குலதெய்வ கடாச்சிட்டு வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும். குலதெய்வங்கள் இருக்கும்போதே நான் சக்தி மாலை போட்டு நான் அங்கே போகிறேன், விரத போகிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா இவர் பஸ்டினில் நம்ம பிள்ளை என்ன செய்யுது, நம்ம குடும்ப மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கு வரையறை பற்றா உங்களுக்கு அந்த தெய்வம் பின்னாடி வரும். நீங்கள் வேண்டின தெய்வம் பின்னாடி வரும். சரியா? விரதங்கள் அவங்கவுங்க சௌகரியத்துக்கு அவங்களோட தோதுப்படி அவங்களோட வசதிப்படி இருப்பாங்க. அதை குறை சொல்லக்கூடாது. அதை இந்த முறையை கரெக்டாக செய்யணும். முறையை கரெக்டாக செய்யணும். செஞ்சால் குலதெய்வம் கடாச்சிட்டு வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும். அது வெள்ளியாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் அப்படி கணக்கை பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வசதி இருந்தால் காலையில் எழுந்துச்சோன்னா குளிச்சிட்டிங்களா வீட்டு வாசலில் தண்ணி ஊற்றி விட்டு மஞ்சத்தூள் பொடியில் குழம்பிடுங்க. வீட்டுக்குள்ளே ஒரு அம்மன் விளக்கு ஏற்றி விடுங்க, தீபத்தை ஏற்றி விடுங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே நீங்கள் சாம்பிராணி வடை கட்டலாம், வசதி பொறுத்து. இல்லையா நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாம் இப்போ சொல்லுவாங்க, இந்து சாமிக்காரங்க சொல்லுவாங்க அல்லாக்காரங்க விசேஷமாக இருக்கிறாங்க, கிறிஸ்டின்காரங்க விசேஷமாக இருக்கிறாங்க. கிறிஸ்டின்காரங்க ஒரு நாளைக்கு 10 இடம் வேண்டிக்கிட்டு இருக்குவாங்க உள்ள. அதை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லாக்காரங்க பாருங்கள், காலைல 8 மணிக்கு அண்ணா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை வேண்டுவாங்க, 12 மணிக்குள்ளே ஒரு தடவை வேண்டுவாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் 3 மணிக்கு ஒரு தடவை வேண்டுவாங்க, அப்புறம் சாயந்தரம் 7 மணிக்கு ஒரு தடவை வேண்டுவாங்க, நைட்டு 10 மணிக்கு வேண்டுவாங்க. அப்படி வேண்டத்தான் கடவுள் துணை செய்யும். எந்த நோய் இருக்காது, எந்த கஷ்டங்கள் வராது, எந்த எதிரி வராது. என்ன எதிர்பார்க்குறீங்களோ, துணைக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதற்கு அது பூரா உங்களுக்கு காப்பாற்றி தரும். இந்து முறைகள் சரியான தெய்வத்தை கும்பிடாமல் கடைபிடிக்காமல் இந்து சாமிகளே குறை பேசுகிறது நிறையா உண்டு. பேசக்கூடாது. ஒரு சாமி பக்தியில் இருக்குன்னா ஒரு வீட்டில் ஒரு பொண்ணோ ஒரு ஆணோ இருந்தவங்க கல்யாணம் பண்ணி கூட இஷ்டம் இல்லாமல் போயிடுவாங்க. அவங்கள அப்படியே சாமி மேலே இஷ்டமாக இருப்பாங்க. அவங்கள லூஸு மெண்டல்னு நம்ம சொல்லக்கூடாது, தவறு. அது போக ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பொண்டாட்டி இறந்து போனாலும் சரி,
ஒரு வீட்டுக்காரர் இறந்து போனாலும் சரி, ஒரு பொண்ணு ஆணாக இருப்பாங்க, தெய்வம் மேலே பக்தியாக இருப்பாங்க. நம்ம அவங்க குறை சொல்லக்கூடாது. அவங்களோட சபரியம், அவங்களோட இஷ்டம், அவங்களோட சந்தோஷம், அவங்களோட நேர்மையான பாதைகள் நம்ம குறுக்கே விடக்கூடாது. நம்ம தெய்வத்துக்கு சாபத்தோட நம்ம அதில் பலி ஆகிடுவோம். இதை புரிஞ்சு நல்லபடியாக வாழுங்க. எந்த குறை இல்லாமல் உங்களுக்கு துணை உண்டு. பகவதி அம்மன் துணை உண்டு. எல்லா இந்து சாமிகள் துணை உண்டு. ஸ்ரீ பகவதி அம்மன்.